டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 45க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. இந்த வாக்கு எடுப்பு எண்ணிக்கையின் முன்னிலையை கொண்டாடும் விதமாக பாஜகவினர் டெல்லியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். வணக்கம். பாஜகவினர் அங்கு எத்தகைய கொண்டாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர்? கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பாஜகவினர் எத்தகைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர்? கொண்டாடும் விதமாக பாஜகவினர் டெல்லியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். சொல்லுங்கள், டெல்லியில் பாஜகவினர் எத்தகைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? அவர்கள் எத்தகைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர்? டெல்லி சட்டமன்ற தேர்தலுடைய அந்த முடிவுகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதில் தற்போது பார்த்தோம் என்றால் டெல்லியினுடைய 70 தொகுதிகளை கொண்ட இந்த டெல்லி சட்டமன்றத்திற்கு வெற்றி பெறுவதற்கோ இல்லை தனி பெரும்பான்மை பெறுவதற்காக 36 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 45 தொகுதிகளில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதிகளில் மட்டுமே தற்போது முன்னிலை என்பது பெற்றிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் இது அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக என்பதுதான் கருத வேண்டும். ஏனெனில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு ஆட்சி செய்த பின்பும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது அவர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய அந்த வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசுடைய திட்டங்களை செயல்படுத்தவில்லை, டெல்லியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் பாஜக இந்த தேர்தலை சந்தித்தது. அதில் தற்போது அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். தற்போது டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மையை பாஜக பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக மீண்டும் டெல்லியினுடைய தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்போது தெளிவாக இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆம் ஆத்மியுடைய முன்னணி தலைவர்கள் கூட தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். குறிப்பாக கல்காஜி தொகுதியில் முதலமைச்சரான அதிஷி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போன்று புதுடெல்லியில் ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியினுடைய முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போன்று ஜங்புரா தொகுதியில் மணீஷ் சிசோடியா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் சௌரப் பரத்வாஜ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இதுபோன்று அவருடைய முன்னணி தலைவர்கள் அனைவருமே பலர் பின்னடைவை சந்தித்திருப்பது ஆம் ஆத்மிக்கு ஒரு மிக பெரும் அடியாகத்தான் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 8 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த நிலையில் தற்போது அவர்கள் டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 45 சட்டமன்ற தொகுதிகளை அவர்கள் வென்றெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களிடையே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் டெல்லி மாநில பாஜக அலுவலகத்தில் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்போது நம்முடைய பேசுவதற்காக டெல்லி தமிழ் பிரிவினுடைய தலைவரான முத்துசாமி நம்முடைய இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் வைக்கலாம். வணக்கம் சார். சார், 27 ஆண்டுகளுக்கு பின்பாக டெல்லியில் பாஜக என்பது ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு என்பது தெளிவாகி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? 27 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வெற்றி விழா ஒரு தீபாவளி மாதிரி ஒரு வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம்னா காரணம் மோடிஜி கடுமையான உழைப்பு, உண்மையான அவரோட வாக்குகள் நிறைவேற்றினால அது படிக்கிறத இன்னைக்கு படிப்படி எல்லா ஸ்டேட் வின் பண்ணி இன்னைக்கு டெல்லிக்கு நாங்கள் ஆட்சி பிடிக்க அமைக்க போகிறோம், வெற்றி விழா கொண்டாடுறோம். அது விஷயமாக இதுக்கு தமிழருக்கு அல்ல, டெல்லி வாழ் தமிழருக்கு உற்சாகமாக அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி சிறப்பாக நம்ம அண்ணாமலைஜி அவர் உழைப்புக்கு அவரோட உழைப்பு எங்களுக்கு தமிழருக்கு கொடுத்த நம்பிக்கை மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக சேர்ந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம மத்தியில் மோடியோட கேரண்டி எடுத்து சொல்லி இன்னைக்கு கொண்டதுனால தமிழர் பங்கு முக்கியமாக 100% இருக்குது. இந்த வெற்றிக்கு காரணம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 14 லட்சம் தமிழர்கள் இங்கு வசித்தாலும் அதில் பெரும்பாலான குறிப்பாக கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இங்கே வாக்குப்பதிவு என்பது அவர்களுக்காக வாக்கு என்பது இருக்கிறது. அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை டெல்லியினுடைய தமிழ் பிரிவு துணைத் தலைவரான தண்டபாணியிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். தண்டபாணி சார்,
தமிழ் மக்களுடைய அந்த வாக்கு சதவீதம் என்பது எந்த அளவுக்கு என்பது ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக பார்த்தோம்னா ஜனக்புரி, முனிர்கா, ஆர்கேபுரம் இந்த பகுதிகளில் எவ்வாறு இந்த வாக்கு என்பது பதிவாகிறது? வணக்கம். இது ஒரு ஜனநாயகத்துக்கற்ற வெற்றி. ஊழலுக்கு எதிராக நான் போராடுவேன் என்று வந்த கேஜ்ரிவால் கூட ஊழலில் திளைத்து போன கேஜ்ரிவாலுக்கு எதிரான வெற்றி. பாரத பிரதமர் மோடியினுடைய நலத்திட்டங்கள் வளர்ச்சிகளுக்கும் அவருடைய உண்மைக்கும் கிடைத்த வெற்றி. தமிழர்கள் முழுமையாக வாழக்கூடிய ஆர்கேபுரம், திரிநகர், வஜீர்பூர், கால்காஜி என்ற பகுதியில் இன்னைக்கு அமோக வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அதாவது இன்றைய முதல்வர் அதிசி போட்டியிடக்கூடிய கால்காஜியில் நம்ம தமிழர்கள் 5000 ஓட்டு இருக்கு. இன்னைக்கு அனைவரும் அந்த ஓட்டை வாரி வழங்கியுள்ளார்கள். அதே மாதிரி ஆர்கேபுரம் இன்னைக்கு தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லை, மொத்த சவுத்திரியும் ஆர்கேபுரத்தில் வாழ்றாங்க. அவங்க அனைவரும் ஊழலுக்கு எதிராக நமது ஓட்டை வழங்கியிருக்கார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதாவது கேஜ்ரிவால் நான் இமான்தார், நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவருடைய ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்து விட்டது. சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை இந்த வாட்டர் போர்டு, ஜமுனா, இதில் மருத்துவம் எல்லாத்துலேயும் ஊழல் போயிடுச்சு. இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் வந்து ரிசைன்மெண்ட் வெளியிற அளவுக்கு அவனுடைய நிலைமை போயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அமைச்சரவையில் முகாந்திரம் உள்ளது, லஞ்சம் செய்ததற்கான முகாந்திரம் உள்ளது. அதனால தான் அவங்க வந்து ஜெயில் போனாங்க. இப்பொழுது ஜாமீனில் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இப்பொழுது ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அவர்கள் அதுக்கான தண்டனை அனுபவிப்பார்கள். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த செயல்படாத தன்மை, அவர்களுக்கு எதிரான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அவருடைய தோல்விக்கு காரணம் என்றும், அதே வேளையில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மத்திய அரசால் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்களை டெல்லிக்கும் நிறைவேற்றுவோம், அதே போன்று வளர்ச்சியின் பாதைக்கு எடுத்து சொல்வோம் என்ற அந்த கேரண்டிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பாரதிய ஜனதாவுடைய அந்த வெற்றியை பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் பார்க்கின்றார்கள். பாஜக முன்னிலை நிலவரத்தை களத்திலிருந்து கொண்டாடுபவர்களுடைய, அதாவது பாஜகவினர் கொண்டாடி வரும் நிலையில் கொண்டாடுபவர்களோடு உரையாடி தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி டார்வின்.